என்னோட வீட்டில் இருந்த புதினா செடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நான் வளர மாட்டேன், தயவுசெய்து என்னைய பிடுங்கி போட்டுறியா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு கேட்க, நான் உடனே என்னன்னு போய் பார்த்தா அதோட தண்டு எல்லாமே ரொம்ப காஞ்சு போயிடுச்சுங்க. ஒரு பிளாக் கலர் ஆயிடுச்சு. தண்டுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஆனால் புதினாவோட ஸ்மெல்லு மட்டும் குறையவே இல்லை. இதை வந்து ஒரு 6-7 டைம் நான் வந்து பறிச்சிட்டேன். இதுக்கு மேலே இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, சரி நாள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, புதினா ஒரு கட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதில் இருந்ததெல்லாம் எடுத்துட்டு ஒரு கட்டில் இருந்த அந்த தண்டை மட்டும் எடுத்து ஒரு தண்ணியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஆனால் இதை புடுங்கையில் கூட அவ்வளோ வாசனைங்க, அவ்வளோ ஸ்மெல்லு நல்லா இருந்தது. புதினா கட்டு பிரிச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை தண்ணியில் போட்டு ஒரு 2 days வந்து நான் வச்சுட்டேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு வேர் விடணும் அப்படிங்கிறக்காக. அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட்டை சொன்னேன், இந்த மாதிரி குடத்தில் வைக்க வேணாம், குடத்தில் வைக்கிறது எல்லாமே வெயில் பட்டு ரொம்ப உடஞ்சிருது, இதுக்காக எனக்கு ஒரு பாட்டு வாங்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பாட்டு வாங்கினாங்க. இது வந்து டிமார்ட்டில் வாங்கின பாட்டு தான். டிமார்ட்டில் வந்துட்டு 60லேருந்து 100லேருந்து எல்லா பாட்டுமே இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு வந்து என் வீட்டுக்கார் வேலை அந்த புதினாவை வச்சாச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வச்சு ஒரு 10 daysக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா க்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம மலைத்தொரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பாய்.